வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற அந்த தொடரில் வார இறுதி நாட்களில் நம்ம கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டிருக்கு, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே நம்ம கமாடிட்டிஸ்லேருந்தே ஆரம்பித்து பார்க்கலாம். அதில் முதல்ல கோல்டு இந்த வாரம் இரவு கிட்டத்தட்ட ஒரு 11 மணி நெருக்கத்தம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு $2494 அப்படிங்கிற நெருக்கத்தில் இப்போ ட்ரேடிங் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம ஏற்கனவே போன வாரம் நம்ம அந்த ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கோம். இந்த ட்ரையாங்கிளுடைய ரியாக்ஷனில் இப்போ அது பிரேக் அவுட் ஆன மாதிரி வெளியில் போயிருக்கு. அதனுடைய மூமெண்ட் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இதுதான் இப்போது இந்த பர்டிகுலர் லெவலில் க்ளோசிங் கொடுத்தா ஒரு ஃப்ரெஷ் ஹையில் கோல்டு க்ளோஸ் ஆனதுக்கான முதல் சந்தர்ப்பமாக நம்ம பார்க்குறோம். இதற்கு முன்னாடி அந்த லெவலில் க்ளோசிங் இல்லை. மேக்ஸிமம் இந்த வாரத்தினுடைய டாப்பாக போயிருக்கக்கூடிய இடமே 2471 தான் க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி கிட்டத்தட்ட 2493 இப்போ ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு, 93-94. ஸோ அதனால் என்னென்னா இன்றைக்கி ஹையே $2500 டச் பண்ணிடுச்சு. இன்னொரு $100 தான் நமக்கு அடுத்தபடியாக நமக்கு 2600 நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த லெவலுக்கு போகிறதுக்கான நிலைமையில் இருக்குது. இப்போதைக்கு $2425 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இப்போதைக்கு இந்த இடத்துல மாறி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த வாரம் பூராவுமே அந்த 2425க்கு கீழே க்ளோசிங் போகாமல் மெயின்டைன் பண்ணி அழகாக மேலே கொண்டு போயிருக்கிறத நம்ம பார்க்குறதுனால அநேகமாக இந்த ஒரு ஓட்டமானது தொடர ஆரம்பிச்சது அப்படின்னா $2600 கோல்டு எட்டி பிடிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை இது கொடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். என்ன செய்யுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த சப்போர்ட் ஏரியாவான இந்த $2425 கட் பண்ணி கீழே வராத வரைக்கும் சேஃபாக அந்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை. என்ன செய்யுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து சில்வர் பார்ப்போம். சில்வர் கிட்டத்தட்ட 28.74 அப்படிங்கிற லெவலில் இப்போ ட்ரேடிங் நடந்துக்கிட்டு இருக்கு. 26 கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கு நெருங்கி வந்தாலும் கூட அந்த லெவலில் டச் பண்ணாமல் 27.50, 28.40 தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே திரும்பி அந்த சப்போர்ட்டை எடுத்துகிட்டு மேலே போனதை நம்ம பார்க்க முடியுது. 28.74, 75 இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒருவேளை இந்த 78.40க்கு மேலே க்ளோசிங் கொடுக்கும்போது அகைன் இதனுடைய மூவ்ஸ் 29 தாண்டும் போது ஒரு ஃப்ரெஷ் மூவ்மெண்ட் எடுத்து மறுபடியும் அந்த 32.10 நோக்கி அதை பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துடலாம். எப்படி செய்ய போகுதுன்றதை நம்ம எப்படி அதனுடைய மூவ்மெண்ட்டை தொடர்ந்து இருக்க போகுதுங்கிறத நம்ம வரக்கூடிய வாரங்களில் வெயிட் பண்ணி பார்ப்போம். எனிவே சில்வர்லேயும் ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்திருக்கிறத, ஒரு டல்லாக இருந்ததுலேருந்து ஒரு மூமெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. தொடருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து க்ரூட் ஆயில் பார்ப்போம். க்ரூட் ஆயில் கிட்டத்தட்ட $78 இப்போ ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்கு. $80 வரைக்கும் இந்த வாரத்தில் மேலே போயிருக்காங்க. 82-72க்கு நடுவில் இன்னமும் அதனுடைய மூமெண்ட் இருந்துகிட்டு இருக்கிறது தான் நம்ம பார்க்க முடியுது. ஒரு பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் 72லேருந்து ஒரு மூவ் எடுத்து கிட்டத்தட்ட 78 வரைக்கும் நின்றுருக்கிறது. அடுத்த கட்டத்துக்கு அதை கொண்டு போக தயார்படுத்திக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 82 கலக்குதா அப்படிங்கிறத வரக்கூடிய வாரத்தில் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்த்துடலாமா? நிஃப்டி இந்த வாரம் 24,541 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 24,610க்கு கீழே இன்னமும் இருந்துகிட்டு இருக்குங்கிறது தான் இப்போதைக்கு சூழ்நிலை. 24,000 ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்து திரும்பி இந்த லெவலில் நின்றுருக்கிறத பார்க்குறோம். 24,610 டச் பண்ணும்போது வரக்கூடிய வாரத்தில் அதனுடைய ரியாக்ஷன் என்னன்றதை பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். அதற்கு மேலே போய் பொறுமையாக நிற்கிதான்றதையும் நம்ம பார்க்கணும். அடுத்த வாரம் அதை மெயின்டைன் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக 25,000 நோக்கி மறுபடியும் போகிறதுக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லை இந்த 24,610 ஒரு டேர்ன் எடுத்து மறுபடியும் அந்த ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு இன்னமும் அதனுடைய ஓட்டம் மேலே செல்கிறதுக்கான ஒரு தைரியமான ஒரு ஓட்டம் அதில் கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ 24,610 அடுத்த வாரம் கொஞ்சம் க்ளோஸ் வாட்ச் பண்ணணும். என்ன செய்யுது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம அடுத்த முடிவுக்கு எடுக்கலாம்.
எனிவே நமக்கு எந்த பக்கம் சந்தர்ப்பம் கொடுத்தாலும் அதை சரியாக பயன்படுத்துறதுக்கு இந்த லெவல்ஸ் நமக்கு உபயோகரமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இதை நான் மெயின்டைன் பண்ணிட்டு போகிறேன். பார்க்கலாம் வரக்கூடிய வாரம் நிஃப்டி என்ன செய்யுது அப்படின்ட்டு. அடுத்து செக்டார்ஸுகளை பார்க்கலாம். செக்டார்ஸுகளை நம்ம வழக்கமாக முதல்ல பார்க்குறது நிஃப்டி பேங்க் 50,516 க்ளோசிங் போயிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன்லேயும் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து இந்த 49,990 கீழே போயிருந்தாலும் கூட இந்த வாரத்தில் அதற்கு கீழே அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை எடுத்து இந்த வாரம் கடைசி நாள் நல்ல ஒரு முன்னேற்றத்தோடு திருப்பி நிறுத்தியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 1.5% மேலே ஏறிக்கொண்டாந்து மேலே நிறுத்தியிருக்காங்க. ஸோ இந்த சப்போர்ட்டை கரெக்டாக எடுத்துக்கிட்டு வேலை செய்ய ஆரம்பித்து 51,000 தாண்டி மேலே போகும்போது 51,850 நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கிற வரைக்கும் நமக்கு இது மேல் நோக்கியே செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். அப்படி இதனுடைய மூமெண்ட்டு என்னென்ன செய்ய போகுது அப்படிங்கிறத வரக்கூடிய வாரத்தில் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டர் ஃபின் நிஃப்டி 22,976 க்ளோசிங் போயிருக்கு. 22,860 மேலே கொண்டு போய் இந்த வாரம் நிறுத்தியிருக்காங்க. போன வாரமும் இந்த வாரமும் ஆல்மோஸ்ட் அந்த 22,860 சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் மேலே கொண்டு போய் இந்த வாரம் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஒரு வேளை இதை ஒரு நல்ல சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு அது மேலே போகும்போது மறுபடியும் 24,050 நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் வரலாம். அப்படி இல்லாமல் இந்த 22,860 கட் பண்ணி கீழே போயிட்டாங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் கீழே இருக்கக்கூடிய ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை அது டச் பண்ணி அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம வரக்கூடிய வாரத்தில் வெயிட் பண்ணி பார்ப்போம். எந்த பக்கம் செல்லுது அப்படிங்கிறத நம்ம இந்த லெவல்ஸை வச்சு நம்ம முடிவு பண்ணி பொறுமையாக வெயிட் பண்ணி செய்கிறது நல்லது. முடிந்தவரை இந்த 22,976 மேலே அடுத்த வாரம் மெயின்டைன் ஆச்சுன்னா ஃபர்தராக மேலே போகிறதுக்கான ஒரு சான்சஸ் ஃபின் நிஃப்டியில் இருக்குன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த செக்டர் நிஃப்டி ஐடி தடுமாறி ஒரு வேகமாக கீழே 38,840 போன வாரம் வந்து தொட்டு நிற்கிறத பார்க்க முடிஞ்சுது. ஆனாலும் கூட இந்த வாரம் வந்து ஒரு வேகமாக அதுவும் குறிப்பாக இன்றைக்கி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து 40,750 மேலே இந்த வாரம் க்ளோசிங் போயிருக்கு. 40,878 அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ புதுசாக போயிருக்கக்கூடிய உச்சமாதான மாதிரி நெருங்கி போயிருக்கு. ஏற்கனவே போன அந்த நெருக்கத்துக்கு தான் போயிருக்கு. ஸோ இதை உடைத்து ஸ்ட்ராங்காக அடுத்த வாரம் மூவ் ஆக ஆரம்பிச்சதுன்னா 42,510 அடுத்த கட்டமாக அது போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை நிஃப்டி ஐடி வாரம் தருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி பார்மா 22,106 க்ளோசிங் போயிருக்கு. 21,950 மேலே இந்த வாரம் கொண்டு போய் நிறுத்தி போன வாரமே மேலே போயிடுச்சு. இன்னமும் இந்த வாரம் அதுக்கு மேலே தான் மெயின்டைன் பண்ணியிருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ரீடெஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த வாரத்தினுடைய வியாழக்கிழமை அன்றைக்கி வந்து டச் பண்ணி இன்றைக்கும் அந்த ஆல்மோஸ்ட் அந்த 21,950 டச் பண்ணிவிட்டு மறுபடியும் போய் 22,106 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு மேலே போக ஆரம்பித்தாங்கன்னா அடுத்தபடியாக 22,695 23,100 அப்படிங்கிற அந்த 2 இலக்குகளையும் போய் டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிஃப்டி பார்மாவில் பார்க்குறேன். வரக்கூடிய வாரம் அந்த வாய்ப்பை தருதா பார்மா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி எஃப்எம்சிஜி 62,213 அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங் போயிருக்கு. 61,825 மேலே கொண்டு வந்து கடைசி நாள் ஒரு அதுக்கு முன்னாடி 3 நாளும் அதற்கு கீழே தான் க்ளோசிங். இன்றைக்கி வந்து ஒரு வேகமாக கொண்டு போய் அதை தாண்டி நிறுத்தப்பட்டிருக்கு. ஸோ மறுபடியும் 63,530 நோக்கி அதனுடைய பயணத்தை தொடங்கியிருக்கு. சரியாக செல்லுதா அப்படிங்கிறத வரக்கூடிய வாரத்தில் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி ஆட்டோ கிட்டத்தட்ட 27,000 வேகமாக அங்கே நெருக்கத்துக்கு போனது சரிஞ்சு வந்து 24,490 வரைக்கும் வந்து டச் பண்ணது. இப்போ 25,597 கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. 26,040 அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை நோக்கி அதனுடைய பயணம் இருக்குது. 25,275 ஒரு சப்போர்ட்டாக மாறி இருக்குது இந்த வாரத்தில். ஸோ கண்டினியூஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த 26,040 இந்த வாரம் கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு எடுக்கலாம். தொடர்ந்து அதனுடைய முயற்சிகள் இருக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி ரியாலிட்டி 1048 அப்படிங்கிற லெவலில் ஒரு சின்ன முன்னேற்றத்தோட க்ளோசிங் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 1140 நெருக்கத்துக்கு போனவங்க இப்போ 1040 தாண்டி மறுபடியும் கீழே வந்து
அதன் பிறகு ஒரு மாற்றத்தை கொடுத்து இப்போ மேலே வந்து நின்று க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு லெவலாக எடுத்துக்கிட்டு இதுக்கு மேலே போக ஆரம்பித்தா 1120 வரைக்கும் அடுத்து போகலாம். மெயின்டைன் ஆகுதா அடுத்த வாரம் இந்த லெவலுக்கு மேலே அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அதன் பிறகு இதனுடைய செயல்பாடுகள் மேல் நோக்கி இருக்குமா அப்படிங்கிறத வரக்கூடிய வாரத்தில் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி மெட்டல் 8950 வந்து 2 வாரமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. 8994 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. மேலேயும் கிளையமாக அந்த லெவலையே மாற்றி வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இன்னும் வந்து ஒரு முடிவு வரல, மெட்டலில் கீழே போகிறதா மேலே போகிறதான்றதை அவங்க முடிவு எடுக்கிற வரைக்கும் நம்மளும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். எனிவே அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 9805, கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 8620ங்கிற நிலமையில தான் இப்போதைக்கு இருக்குது. வரக்கூடிய வாரத்தில் என்ன செய்யுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 12650 அப்படிங்கிற லெவலில் வந்து நம்ம சப்போர்ட் இருந்துச்சு. அந்த சப்போர்ட்டுக்கிட்ட வரைக்கும் திருப்பி கீழே வந்து கிட்டத்தட்ட 13250க்கு மேலே போன இந்த நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் இப்போ 12999 13,000ங்கிற நெருக்கத்துக்கிட்ட தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 12650 ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து திரும்பி இருக்குது. கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 13635 நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸில் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். வரக்கூடிய வாரத்தில் என்ன செய்யுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டார் லெவல்ஸ். ஓவராலாக நிஃப்டியை பொறுத்தளவில் 24,000ங்கிறத போன வாரமே நல்ல ஒரு சப்போர்ட்டாக எடுத்து திரும்ப இருந்தது. இந்த வாரமும் அந்த சப்போர்ட்டை மெயின்டைன் பண்ணி ஒரு இன்றைக்கி, அதுவும் குறிப்பாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து 24,541 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அடுத்த வாரம் க்ளோஸ் வாட்ச் பண்ணுங்கள். 24,610க்கு மேலே க்ளோசிங் போச்சு அப்படின்னா மறுபடியும் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை மார்க்கெட் தர்றதுக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா 24,610கிட்ட ஏதாவது ஒரு சொங்குற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா மறுபடியும் 24,000 நோக்கி வருவதற்கான வாய்ப்புகளை தன்னை தயார்படுத்திக்கிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு பெரிய கேப், அந்த கேப்பை போய் கரெக்டாக ஃபில்லப் பண்ணி அதை தாண்டணும். அது தாண்டலை அப்படின்னா அந்த இடத்துல கூட ஒரு ரெசிஸ்ட் ஆகி கூட திரும்பி வந்துடலாம். ஸோ அதனால் அது என்ன செய்ய போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எனிவே எல்லாத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து செய்துக்கிறது நல்லது. பொசிஷன்ஸை அப்பப்போ உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிற சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது நீங்கள் அதை உடனடியாக பதிவு செய்கிறதுக்கு மட்டும் தவறிடாதீங்க. இந்த வாரத்துக்கான ஸ்டாக்ஸுகள் என்னென்னன்றதை அடுத்த வீடியோவில் உங்களோட நான் பகிர காத்து கொண்டு இருக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.